குடும்பத்தில் நல்ல பொறுமை இருக்கிறதா? குடும்பத்தில் பொறுமை குடும்பத்தில் இருக்கின்றதா? ஒரு சிறிய உதாரணம் நான் இதை ஆரம்பிக்கின்றேன். ஒரு கணவன் மனைவி ஒரு குழந்தை காலையில் இருந்தவுடன் அந்த மனைவி என்ன தரமாக வீட்டார் கேட்கப்பட்டிருப்பாரு. காலையில் என்ன கொடுப்பீங்க? காஃபி கொடுப்பீங்க. காஃபி எது கொடுப்பீங்க? கேட்கப்பட்டிருப்பாரு. காஃபி எடுத்து போயிருங்க இல்லையா? அப்போ அந்த குழந்தை என்ன பண்ணுறது? வரும்பொழுது காஃபி கட்டிடுச்சு. அம்மா வார்த்தை சொல்லுவாரு. என்ன மாதிரியான வார்த்தைகள் வரும்? எப்படி ஒரு வார்த்தைகள் ஏன் பார்த்து நடக்க தெரியாதா? இதை பார்க்கறது அறிவு இல்லையா? அப்படிங்கிற வார்த்தை யார் சொல்லுவா? அப்பா சொல்லுவாங்க. உடனே உள்ள இருந்து மனைவி என்ன வார்த்தை சொல்லுவாங்க? வச்சோன்னு நீங்க குடிக்கிறதுக்கு என்ன? அப்படி என்ன அந்த பேப்பர்ல நீங்க படிக்கணும். வரும் அந்த செய்தி. ஆனால் அந்த இடத்தில் பொறுமை காக்கப்பட்டால் எப்படி வரும் அப்படின்னா, நீங்க அதை வச்சிருக்கும் போது நான் கவனிச்சிருக்கணும். ஆனால் மனைவி சொல்லுவாங்க, இல்லைங்க நீங்க அதை குடிக்கிற வரைக்கும் நான் கிட்ட இருந்து அதை நான் கொடுத்துருக்கணும். அதாவது ஒரு பொருளை வார்த்தை மாறும். ஒரு நிமிடம் நாம் காக்கின்ற பொறுமையானது அந்த வார்த்தையானது அந்த இடத்தில் மாறுபடும் பொழுது அந்த இடத்தில் அன்பானது இருக்கிறது. அப்பொழுது அந்த குழந்தைகள் எவ்வாறு நடந்து கொள்வார்கள் என்றால், அன்பாக நான் இதை வைத்தவுடனே எடுத்து கொடுத்திருந்தால் நீ தண்ணீர் இருக்க மாட்டாய். ஆனால் இன்றைய சூழ்நிலை எப்படி போய்கொண்டிருக்கிறது என்றால், பிறரும் நாம் குறைகளை சொல்லிக்கொண்டே செல்கிறோம். எவ்வாறு குடும்பத்தில் குறை சொல்கிறோம் என்று பார்க்கும்போது, நாம் ஏதேனும் ஒரு தவறு செய்தால் இதை நான் செய்யல அவங்க செஞ்சாங்க, அவங்க இடத்துல நான் செய்யல பையன் செஞ்சிருப்பான். இவ்வாறு ஒருவரை ஒருவர் நாம் பிறரை நாம் காயப்படுத்தி கொண்டே இருக்கக்கூடிய அந்த குடும்பத்தில் அதற்கு ஒரு தீர்வு காணாமல் நாம் சென்று கொண்டே இருக்கிறோம். ஆனால் இறைவன் என்ன கூறுகின்றார்? நம் மீது இருக்கிறார், அளவு கடந்து அனுபவிச்சிருக்கிறார், அளவு கடந்து அனுபவிச்சிருக்கிறார். ஆனால் நாம் எவ்வாறு இருக்கிறோம் அப்படின்னா நம்ம இந்த இடத்துல இறைவன் நம்மை விளங்குகின்றார். இவ்வாறு நாம் கடந்து செல்லும் பொழுது நாம் இப்போ குடும்பத்தை அறிவியல் என்ன வருது? குடும்பத்தை பொதுவாக என்ன ஒரு அறிவியல் அதான் சண்டை எதனால வருது? எதனால வருது? ஒருவரை குழந்தை இல்லையா? எதனால வந்து சண்டை வருது? ஒருவர் புரிந்து கொள்ளாத ஏதாவது எதையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நாட்கள் நாம் அவ்வாறு கோபப்படும் பொழுது நம்முடைய வார்த்தைகள் எப்படி இருக்கும்? நம்ம கோபப்படும் பொழுது வீட்டில் நம்முடைய வார்த்தைகள் குழந்தைகள் எவ்வாறு இருக்கும்? கடுமையாக இருக்குன்னா நம்ம அதிகமாக பேசுவீங்களா? கடுமையாக பேசுறீங்க. பேசிட்டு அந்த குழந்தைய கொஞ்ச நேரம் என்ன பண்ணுவீங்க? ஒன்றுமே அதுக்கு அர்த்தம் இருக்குமா? நீங்கள் கோபப்பட்டு விட்டு பின்பு நீங்கள் அந்த குழந்தையிடம் அன்பு செலுத்தும் பொழுது அந்த அன்பு அந்த குழந்தைகளிடம் அர்த்தமாக செயல்படுமா? செயல்படுமா? கண்டிப்பாக செயல்படாது. அன்பு எவ்வாறு விட உண்மையாக இருக்க வேண்டும். நாம் நம்முடைய குடும்பத்தோட குழந்தைகளுக்கு நாம் வைக்கின்ற அன்பு மாயமானதாக பிறகு அவருடைய குழந்தை கவனிக்கிறார்கள், நாம் அவரை கவனிக்கிறோம், பிறகு அவரை உற்று நோக்கிறார்கள் என்ற நோக்கத்தோடு அந்த அன்பு இருக்கிறார்கள். ஆனால் அன்பு எப்படி இருக்கிறது என்றால் கர்மமற்றதாக உண்மையுள்ளதாக இருக்கிறது. இறைவனுடைய இறை வார்த்தையில் கொண்டிருக்கிறார். முன்னொரு காலத்தில் குடும்பங்கள் எப்படி இருந்தன? முன்னொரு காலத்தில் குடும்பங்கள் எப்படி இருந்தன? தாத்தா பாட்டி வீட்டில் மருமகள் ஒரு கூட்டு குடும்பமா இருக்கு இல்லையா? அப்போ அந்த 20 பேருக்கு போயிடுவாங்க. அந்த குழந்தை யார் பார்த்துவாங்க? தாத்தா பாட்டி பார்த்துவாங்க. அவங்க சும்மா பார்ப்பாங்களா? நன்மை கதைகள், பைபிள் பற்றிய கதைகள், ஜெபம், இந்த மாதிரி நிறைய சொல்லிக் கொடுக்குறாங்க. அந்த காலகட்டத்தில் எப்படி போயிருக்கு? அவங்க எங்க உத்தியோகம் இருக்கிறாங்க, உத்தியோகம் இருக்கிறாங்க. அந்த காலத்தில் அவர்கள் வயதானவர்கள் தன்னுடைய பேர குழந்தைகளுக்கு விவிலியத்தை பற்றி எடுத்துரைத்தார். இறைவன் யார்? அன்னை மரியாதை யார்? ஜெபமாலை என்றால் என்ன என்பதை அவர்கள் எடுத்துரைத்தார். இந்த எடுத்துரைப்பதற்கு இருந்தும் இல்லாதவர்களாக நான் நிறைய